நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்த கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்கணும். ஓகே சார். சார், நம்ம மேன்மையான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? சரி, இப்ப இந்த குரு பகவான் மேசம் என்பது தலைமை ராசி, தல ராசின்னு சொல்லக்கூடியது. தல ராசி, தலைமை ராசின்னு சொல்லக்கூடியது. காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமும் மேசத்திற்கு 4ஆம் இடமும் ஒன்றாக வரும். காலப்புருஷ தத்துவம் மேசத்தினுடைய அமைப்பு ஒன்றாக வரும். அப்படி மேசத்துக்கு 4ஆம் இடம், அவர் மேசத்துக்கு 9, 12ஆம் அதிபதி. 9, 12ஆம் அதிபதியாகி 4ஆம் இடம் ஒரு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம். வெறும் சுகஸ்தானம் மட்டுமல்ல, சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம். அதுக்கு 4ஆம் இடத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், உயர்கல்வி, தாயின் சொத்துக்கள், தாயினுடைய சுகாதாரங்கள், பதவி உயர்வுகள், உத்தியோகம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மேச ராசிக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், வருமானம், பதவியும் வருமானம் இருக்கணும். அப்படிப்பட்ட 4ஆம் இடம் நேர 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு. அதான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெறும் பொழுது அவர் முதல்ல உச்சம் பெற்று எங்க பாக்குறாருன்னா 10ஆம் இடத்தை நேரடி 180 டிகிரியில் நேரடியா 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்ப 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனஸ்தானம் என்பது அவர் எந்த தொழில் பார்த்தாலும், இதுவரைக்கும் எந்த தொழில பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு 100% சக்சஸ்ஃபுல் லைஃப், சக்சஸ்ஃபுல் அந்த தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையிறதுக்கு 100க்கு 100 இந்த உச்சம் பெற்ற குரு நிச்சயமா கொடுக்கும். அதை விட இதை முதல்ல பார்க்கக்கூடிய மேசத்துக்கு பார்க்கக்கூடியது எங்க பாத்தீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்தை பார்க்க, மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் மட்டும் கிடையாது, அது மிகப்பெரிய சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கூட, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கூட. அப்ப இதுவரை கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், இல்ல புதுசா கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை இருந்தாலும், அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாமையும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடியது இந்த குரு பகவான், புத்திரக்காரகன். அப்ப நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஒரு உயர்வான நிலையை உருவாக்குவது இந்த குரு. அதுக்காக குரு பார்வை 5, 7, 9.
ஆக 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் இடம் வந்து விருச்சிக ராசி, அதாவது மேசத்துக்கு 8ஆம் இடம். ஓ. அந்த அதாவது அந்த குழந்தை, அதாவது குழந்தை பிறப்புல ஒரு 8ஆம் இடம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதுல செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு அதிபதி. அப்ப அந்த இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனைகள், அந்த மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் இருந்தா அதை வெற்றி அடைந்து ஒரு தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு உறுதியா செய்யும். சரிங்களா? அடுத்து அவர் 10ஆம் இடத்துக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், எந்த தொழில் செய்தாலும் சிறப்பா ஒரு முன்னேற்றம் அடையும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் அதாவது 9ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 9ஆம் பார்வையாக 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். அது என்ன விரயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்தை விரயம் பண்றாரு. அதாவது ஆசைகள், தன் சுயநலம் எங்க விரயமாகுது? தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற 12ஆம் இடம் வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. ஆனா அதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு ஒரு விரயஸ்தானம். அப்ப 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்து அதற்குரிய பலன் என்ன? ஒரு சுப்பீரியர் போஸ்ட், அதாவது மக்கள் சேவை, ஒரு நீதிபதி போஸ்ட், ஒரு டிஐஜி, ஒரு ஐஜி, ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு வக்கீல் வந்து சாதாரண வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறது. இப்படி மக்கள் சேவைக்காக இரவும் பகலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணிதான். தன் சுகத்தை இழந்து ஒரு பதவி இருக்கக்கூடிய நிலைதான் இந்த 9ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் வந்து மேசராசிக்கு வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்திற்கு உச்சத்திற்கு உண்டு சொல்லக்கூடிய பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய சிறந்த குரு பயிற்சியாக மேசராசிக்கு உண்டு. ஓகே சார், இந்த குரு பயிற்சியில அவங்க சிறப்பா போக வேண்டிய கோயில்கள் ஏதாவது இருக்கா சார்? இப்ப மேசராசிக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான். கண்டிப்பா. ஆக முதல்ல வந்து முருகர் பெருமானை வழிபட்டுட்டு அடுத்து அவங்க செய்ய வேண்டியது ஏழுமலையான். இந்த 2 ஆலயங்கள் வழிபட்டா போதும், சிறப்பா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி. நன்றி.